பிரிண்டவுட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போதான் விஜயலட்சுமியோட கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு கோர்ட்ல லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கி அடி மேல அடி வாங்கி அண்ணன் சீமான் அவர்கள் வெளியே வந்தார். வந்ததும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம்னு தெரியாம வாயை விட்டு செம்மையா மாட்டிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். என்னதான் ஆச்சு அவருக்கு? விஜய பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குத. ஏன் விஜய் இந்த அளவுக்கு அவர் வச்சு செய்யறாரு? விஜய்க்கு இவருக்கு என்னதான் பகை அப்படின்னு ரொம்பவே அரசியல் வட்டாரத்துல பேசும் பொருளாவே ஆயிருக்கு. ஆரம்பத்துல என்னவோ தம்பி வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், என் தம்பி வரான், அதனால இன்னும் பிரச்சனை கிடையாது, அண்ணனும் தம்பியை சேர்ந்து கூட பயணிப்போம் அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்த சீமான் விஜய் அவர்கள் கொள்கையை பிரகடனப்படுத்தினார். ஒரு பக்கம் எனக்கு திராவிடனா, இன்னொரு கண் எனக்கு தமிழ் தேசியம் அப்படின்னு சொன்னார். ஆனா இங்க சீமான் அவர்கள் திராவிடத்தை வெறுக்கிறவராக இருந்தார். ஆரம்பத்துல என்னவோ திராவிடத்தை தூக்கி பிடிச்சாரு, பெரியாரெல்லாம் தூக்கி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் சங்கினா சக நண்பன், பாப்பான் சகலத்தையும் சமமா பாப்பான் அப்படின்னு சங்கிகளுக்கு ரொம்ப ஆதரவா பேசிட்டு பெரியாரை ரொம்ப இழிவுபடுத்தி பேசிட்டு இருந்தாரு சீமான். இப்படியா சீமானுடைய நகர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கும் பொழுது விஜயோடைய அரசியல் நகர்வு சீமானுக்கு ஒரு பெரிய அடி அப்படின்னு சொல்ல. ஏன்னா நாம் தமிழ் கட்சியில இருந்து நிறைய பேர் விலகி சீமானுடைய கொள்கையிலிருந்து மாறுறாரு, அவருடைய கொள்கையில வேற்றுமை தெரியுது, பாசிசத்தை உள்ள நுழைக்கிறாரு, சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறாரு அப்படின்னு சீமானுடைய கட்சியின் ஆதரவாளர்கள் நிர்வாகிகள் நிறைய பேர் விலகி என்ன பண்ணாங்கன்னா சில பேர் பல கட்சிகளை போய் சேர்ந்தாங்க. ஆனா முக்கியமா விஜய் அவர்கள் கட்சியில நிறைய பேர் தங்களை ஐக்கியமாக்கினாங்க. விஜயோட வருவால நாம் தமிழ் கட்சி ரொம்ப அடி வாங்குது அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பிம்பம் இதுவரைக்கும் தமிழக அரசியல்ல இருக்கதா செய்யுது. சோ அதனால விஜயை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தினால சீமானுடைய நகர்வுகள் எல்லாமே நகர்ந்துட்டு வருது. சீமான் என்ன பண்ணாரு, விஜய் அவர்களை ஒன்னு ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, இல்லாட்டி வண்டி அடிச்சு செருத்து போயிடுவ அப்படின்னு ரொம்ப வன்மையாலாம் என்ன பண்ணாரு, விமர்சனங்கள் முன்வைத்தார். இது ஒரு கட்சி தலைமைக்கு அழகா? ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஒரு கட்சியை வழிநடத்துகிறவருக்கு இது அழகா? இந்த மாதிரி விமர்சனங்களா முன்வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேசும் பொருளா இருந்தது அந்த சமயத்துல. சோ அதுக்கப்புறம் நாம் தமிழ் கட்சியில இருந்து நிறைய பேர் நிர்வாகிகள், இளைஞர்கள் எல்லாருமே விலகி தமிழக வெற்றி கழகத்துல தங்களை இணைச்சுக்கிட்டாங்க. சோ இதனால விஜய் மேல ஒரு சில கோபத்தை ஏற்படுத்துது அண்ணன் சீமான் அவர்களுக்கு அப்படின்னு தான் சொல்ல வரணும். விஜயோட சுற்றுப்பயணம் அரசியல்ல ஒரு பெரிய மாய பிம்பத்தை உருவாக்கி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் இதுவரைக்கும் பேசப்பட்டுதான் வருது. ஆனா உண்மையிலேயே இது விஜயோடைய அரசியல் வருகை அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சியை புரட்டி போடுற அளவுக்கு தான் விஜயோட நகர்வுகள் இருக்குது அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே கணிக்கிறாங்க. இப்படியா இருக்கும் பொழுதுதான் சீமான் விஜயை வளருது பொறுத்துக்க முடியல, விஜயோட வரவை சீமானால பொறுத்துக்க முடியல, அவரால் அடக்க முடியல, அதனால தான் ரொம்ப வன்மையான கண்டனங்களை முன்வைக்கிறாரு அப்படின்னு பேசப்பட்டு வந்தது. நேற்று தினத்துல அண்ணன் சீமான் அவர்கள் விஜயோட சுற்றுப்பயணத்தை ரொம்ப இழிவுபடுத்தி பேசினார். அவரு விஜயை தான் இழிவுபடுத்தி பேசினாரு அப்படின்னு நம்ம கடந்துட்டு போயிட முடியாது. இரண்டு சனியன்களை அவர் என்ன பண்ணிட்டாரு, தம் பக்கம் வச்சுக்கிட்டாரு. திமுக கிட்ட இருந்து அண்ணாவையும் ஏடிஎம்கே கிட்ட இருந்து எம்ஜிஆரையும் இரண்டு சனியன்களையும் அவர் வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. சோ மறைந்த இந்த தலைவர்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாரு. ஏற்கனவே பெரியாரை ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருந்தாரு. பெரியாரு ஒரு மண்ணு, இது பெரியார் மண் இல்ல, பெரியாரு தான் மண்ணு அப்படின்னு பெரியாரை இழிவுபடுத்திட்டு சீமான் அவர்கள் ரொம்ப மமதையில தான் சுத்திட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே இருக்கும் பொழுது இப்போ அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சனியன்கள் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு, சீமான் பேசியிருக்கிறார். இந்த விஷயம் உண்மையிலேயே சீமான் சுயநலவோடு தான் பேசினாரா இல்ல சுயநலவு அற்று பேசினாரா அப்படின்னு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க, விமர்சிச்சுட்டு வராங்க. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் சுயநினைவோடு தான் இதை பேசியிருக்கிறார். எதற்கு நீங்க விஜய விமர்சிக்கணும் போயிட்டு இங்க எம்ஜிஆரையும் அண்ணாவையும் இந்த அளவுக்கு இழிவுபடுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது சீமான் அவர்களுக்கு அழகா நல்லதா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கணும். ஏன்னா விஜய் அவர்கள் வரலாறு திரும்புகிறது அப்படின்னு தன்னுடைய மாநாட்டுல எம்ஜிஆரையும் அண்ணாவையும் முன்வைத்து வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு தலைப்புல மாநாட்டை நடத்தி முடிச்சாரு. ஆனா இப்போ விஜய் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்திலும் அதை முன்வைக்கிறார். தன்னுடைய அந்த பிரச்சார வாகனத்துல
அந்த வரலாறு திரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு 67-77 நடந்த அரசியல் மாற்றங்களை ஏன் இந்த 2026 நடக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் போட்டோவையும் அண்ணா போட்டோவையும் அந்த வாகனத்துல ஒட்டி என்ன பண்றாரு, பிரச்சாரங்களை மேற்கொண்டாரு. இது ரொம்ப பேசும் பொருளாவே இருந்தது. எதற்கு இவங்க அண்ணாவையும் எம்ஜிஆரையும் இப்ப விஜய் அவர்கள் தூக்கி பிடிக்கணும்? ஆல்ரெடி அவங்க 2 பேரும் 2 கட்சிகளுக்கு தலைவரா இருக்கிறவங்க, அவங்க அந்த கட்சிக்கு கொள்கை தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது அவங்களை எதுக்கு இவர் காப்பி பேஸ்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் இருக்கதான் செஞ்சது. ஆனா இன்னைக்கு சீமானுடைய பேச்சுகள் விஜய விமர்சிக்கிறதா போயிட்டு, அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகல இருந்து 2 இட்லி எடுத்துக்கிறாங்க, அதிமுகல இருந்து தோசை எடுத்துக்கிறாங்க, மிக்ஸ் பண்ணி இவர் ஒரு உப்புமா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை இப்படி சொல்லிட்டு இருந்த இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தா சீமான் அவர்கள் பேச்சு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஆனா 2 சனியன்களை வச்சுக்கிறாரு, ஒன்னு அண்ணா ஒன்னு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டுக்காக எந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு திட்டங்களை வகுத்து இருக்கிறாங்க அப்படின்றது நாடறிந்த ஒரு உண்மை. ஆரம்ப கட்டத்துல அண்ணா திமுக ஆரம்பிக்கும் பொழுது எம்ஜிஆரும் உடன் இருந்தாரு. அதுக்கப்புறம் சில பிரிவினை காரணமாக அவர் வெளியிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீங்க திமுக அதிமுக திமுக அதிமுக இப்படி மாறி மாறி தான் தமிழகத்தை 2 தலைவர்களும் என்ன பண்ணிருந்தாங்க, ஆண்டு இருந்தாங்க. அண்ணாவும் தமிழ்நாட்டுக்காக எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார், தமிழ்நாட்டு நலத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக எந்த அளவுக்கு உழைத்திருக்கிறார், எம்ஜிஆர் அவர்களும் திட்டங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு வகுத்திருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம சர்வசாதாரணமா கடந்துட்டு போயிட முடியாது. 2 பெரும் தலைவர்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கிறாரு சீமான் அவர்கள். இது அவருடைய தலைமைக்கு சரியில்லை. நாளை போக்குல சீமான் இதை குறித்து வருத்தம் அடைவார் அப்படின்னு தான் கண்டனங்கள் ரொம்ப எழும்பி இருக்கு. நீங்க என்ன மாதிரி விமர்சனங்களும் வைங்க, விஜய் நீங்க வன்மையா கண்டிங்க, தாக்குங்க, என்ன வேணா பண்ணுங்க. இறந்த தலைவர்களை எதுக்கு இந்த அளவுக்கு இழிவுபடுத்தணும்? என்னையா பண்ணாங்க உங்களை? எம்ஜிஆரும் அண்ணாவையும் என்ன பண்ணாங்க உங்களை? நீங்க எதுக்கு இப்படி கொதிக்கிறீங்க? உயிரோடு இருந்தா அவங்களை பேசுறதை விட்டுட்டு மறைந்த தலைவர்களை பேசி நீங்க என்ன சாதிக்க போறீங்க? அப்படி அவங்களை இழிவுபடுத்துறதுக்கான காரணம் என்ன? ஏன் இப்படி இழிவுபடுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி ரொம்பவே இதுவே ஜெயலலிதா இருக்கும்போது எம்ஜிஆரை பேசிட்டு கடந்து போயிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியில சீமானு முன்னாடி வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா நீங்க இங்க எம்ஜிஆரையும் அண்ணாவையும் சனியன்கள் அப்படின்னு நீங்க ரொம்ப இழிவுபடுத்தி விமர்சிச்சிருக்கீங்க. இதனால உங்க கட்சிக்குள்ளேயே நிறைய கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. சீமான் இந்த அளவுக்கு தான் தரம் கட்டு பேசுவாரா, தரம் தாழ்த்தி பேசுவாரா, அவருடைய தலைமை பண்புக்கு சரியில்லாம பேசுறாரு, ஒரு விரக்தியில பேசுறாரா? ஏன்னா ஒரு பக்கம் விஜயலட்சுமி அக்கா கேஸ் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு, ஒரு பக்கம் விஜயோட வரவு சீமானுக்கு பெரிய பாதகமாவே இருக்குது. சோ இந்த பிரஷர்னால அவர் என்ன பேசுறாரு, ஏது பேசுறாரு, அவர் அறியாம பேசுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க வைக்கப்படதான் செய்யுது. ஆனா சீமான் அவர்கள் நிதானமா பேசணும், உண்மை அறிந்து பேசணும். நீங்க விஜய் விமர்சிக்க போக இப்போ 2 தலைவர்களும் மறைந்த தலைவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், அவங்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசியிருக்கீங்க. உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் கவனம். ஏற்கனவே சீமான் அவர்களுக்கு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. உங்க வார்த்தையில கொஞ்சம் கவனப்படுத்த சொல்லுங்க. ஏதோ மைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. வார்த்தையில கவனம் வேணும். சீமான் அவர்கள் வார்த்தையில நிதானம் இல்லாம இருக்கிறாரு அப்படின்றதுக்கு நிறைய உதாரணங்கள் அவரு நிறைய பேசி இருக்கிறார். ஐஜி வருண் அவருடைய விஷயத்திலும் சரி, அதே போல பெரியார் விஷயத்திலும் சரி, நிறைய பிரபாகரன் விஷயத்துல நிறைய விஷயத்துல பயங்கரமா வார்த்தைகளை விட்டு இருக்கிறார். நீதிமன்றமே இவரை கண்டிச்சிருக்கு. வார்த்தையில நிதானம் வேணும். ஒரு அரசியல் கட்சிக்கு தலைவராக இருக்கிற நீங்கள் வார்த்தையில நிதானம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு நிதானமற்று விஜய் அவர்களை விமர்சிக்கிறதா நினைச்சுக்கிட்டு 2 பெரும் தலைவர்களை இவர் விமர்சிச்சிருக்கிறார். என்னையா பண்ணிச்சு, திராவிடம் இல்லைன்னா நீங்க இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த சீமான் அவர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு தான் நிறைய பேர் கண்டங்களை முன்வைத்திருக்கிறாங்க. இவர் விஜய் அவர்களை விமர்சிக்கிறதா போயிட்டு இன்னைக்கு சீமான் அவர்கள் திமுகவையும் அதிமுகவையும் சேர்ந்த தலைவர்களை, இறந்த முன்னாள் தலைவர்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு. இதை பத்தி உடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.